சூழ்நிலையில், வேதனையான சூழ்நிலையில், கண்ணீரின் சூழ்நிலையில் நிச்சயமாய் தேவன் ஒரு அசாத்தியமான காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்வார். ஒரு நாளும் அவர் கைவிட்டு விட்டு அம்போ என்று விட்டுவிட்டு அவர் போகிற தேவனே அல்லங்க. உங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதங்களை, ஏற்ற காலத்தில் சமாதானத்தை கொடுக்க என் தேவன் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே அந்த தீர்க்கதரிசி போய் எலிசாட்ட நீங்களும் எங்களோட வாங்கன்னு சொல்லும் போது அவரும் அவர்களோடு கூட அந்த வீடு கட்டுவதற்காக பிரயாணமாய் போகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரே. இது ஒரு உருவகம் படுத்தி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதே போல எலிசா எப்படி, எலிசா தான் அவர்களுக்கு அங்கே தலைவராய் இருக்கிறார். நமக்கு தலைவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் எவ்வளவு பெரிய அசாத்தியமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வருமானாலும், புயல்கள் வருமானாலும், கடுமையான பிரச்சனைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வறுமையானாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எலிசா அவர்களோடு கூட போக முற்படும் போது அங்கே அவர்கள் அழகாய் வெட்டி நிறைய வேலைகள் செய்கிறாங்க, நிறைய பிரயாசப்படுறாங்க. நம்ம கூட இன்னைக்கு நிறைய பிரயாசங்கள் படுகிறோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், நிறைய காரியங்களில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்க நினைச்சோம், ஆனா எங்க கிட்ட பணமே இல்லை, எப்படி வீடு வாங்க முடியும் நாங்க நினைக்கும் போது, ஆனாலும் ஒரு 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வீடு 51 லட்சம். இப்படி முட்டாள்தனமான வேலைகள்ல இறங்காதீங்க. உங்ககிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க நம்பிக்கையா செய்யணும். இல்லைன்னா எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து யோசிச்சு, கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லி, ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக தகுந்த ஆலோசனைகளோடு கூட நீங்க வீடு கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க. அதனால யோசனை பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க, ஒரு 4 பேர்ட்ட கேளுங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட உங்க காரியங்களை ஒப்புவித்து நீங்கள் காரியங்களை செய்வீர்களானால் நிச்சயமாய் கடினத்தின் மத்தியில், கடினமான சூழ்நிலையில், அதேதான் அங்கே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் எலிசாவிடம் சொல்லாமல் போய் அந்த வேலைகளை செய்திருப்பார்களே, ஆனால் கடினம் வரும்போது, கஷ்டம் வரும்போது எலிசா கேட்டிருப்பாரு, என்கிட்ட சொன்னீங்களாப்பா, என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களாப்பா, எனக்கு நீங்க ஒப்புவிச்சீங்களா, இதை செய்ய போறோம்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்களான்னு சொல்லி அங்க எலிசா கண்டிப்பாக கேட்டிருப்பார். நாம கூட அநேக நேரங்கள்ல வேலை செய்வதற்கு முன்பாக, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தரிடத்துல கேட்கறது கிடையாது, கர்த்தரிடத்துல ஆலோசனைகளை கேட்கறது கிடையாது, வேதத்தின்படி வாழ்வது கிடையாது. எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாய் நாம் வாழ்கிறோம். ஆனால் ஒரு தோல்வி, பிரச்சனை, வேதனை, கண்ணீர் என்று வரும்போது இதே போல்தான் இஸ்ரவேல் ராஜா அங்கே மோவாபியருக்கு விரோதமாக 3 பேர், இஸ்ரவேல் ராஜா மற்றும் யோசபாத் அவர்கள் அங்கே பிரயாணப்பட்டு போகும்போது குடிக்க தண்ணி இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா கடைசியில என்ன சொல்றாங்க, ஆண்டவரே மோவாபியர் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கவா எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று ஆண்டவர் மீது அங்கே பலி போடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளை, அநேக நேரங்கள்ல நாமும் அந்த தவறை செய்கிறோம். ஆண்டவர் இடத்துல கேட்கறது கிடையாது, நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது கிடையாது, ஆண்டவரோடு கூட வாழ்வது கிடையாது. ஆனா கடைசியில என்ன சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இந்த பாடு, எங்களை அழிக்கவா நீர் எங்களை கூட்டி கொண்டு வந்தீர், நாங்கள் அதற்காகவா உண்மை தேர்ந்தெடுத்தோம் என்று நாம் தேவனை பார்த்து தேவனை நாம் குறை சொல்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அப்படி கிடையாது. தேவனிடத்துல எல்லாவற்றையும் முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், ஒருவேளை அது உங்களுக்கு தேவையில்லாத காரியமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவை உங்க நடுவில் இருந்து அவர் அதை எடுத்து போடுவார். அதை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் தடைகளை உருவாக்குவார். முதல்ல நீங்கள் தேவனோடு கூட வாழ்கிற பிள்ளைகளா, ஒரு பாண்டிங் இருக்கிற, எப்படி அந்த அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு எலிசாவோடு கூட ஒரு பாண்டிங், ஒரு உறவு இருந்ததோ, ஒரு இன்டிமெசி இருந்ததோ, அதே போல் ஒரு நெருக்கம் இருந்ததோ, அதே போல் நீ தேவனோடு கூட ஒரு நெருக்கம் உள்ள ஒரு நபராய், ஒரு ரிலேஷன்ஷிப், தேவனோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் ஸ்திரமா இருப்பீர்களானால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும்
தேவ